எங்கேயோ ஒரு ஊசி மணி பாசி மணி விற்றுட்டு பொழைச்சிட்டு இருந்த ஒரு மோனாலிசா பொண்ணை அழகுன்னு சொல்லி போட்டு ஆள் பயன்படுத்தினீங்க. ஒன்றே ஒன்று கேட்குறேன், உண்மையாலுமே நான் பார்த்த வரைக்கும் அவங்கள நான் சுமாராக தான் பார்த்தேன். நான் இங்கே வந்து யாரையும் குறை சொல்லணுன்னா இல்லை, என் கண்ணுக்கு அவங்க ஒரு பொண்ணாக தான் தெரிஞ்சாங்க. அதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் என் கண்ணுக்கு அப்படி தான் தெரிவாங்க. என்றைக்கு இப்போ அந்த பொண்ணு நியூஸில் அவன் ஏமாற்றிட்டான் இவன் ஏமாற்றிட்டான் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்தது. கேரளாவில் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கு டைமண்டை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, நெக்லேஸை ஒரு கடையை ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. எல்லாமே வந்துகிட்டே இருந்தது, நானும் பார்த்துட்டே இருந்தேன். நான் நினச்சேன், என்னடா எங்கேயோ இருக்கிற பொண்ணை இப்படி எல்லாம் கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுறாங்களே, அந்த பொண்ணு எங்கேயோ இருந்ததே, இதெல்லாம் நல்லா இருக்கான்ற மாதிரி தான் என் மனசில் பட்டுது. ஆனால் நேற்று நியூஸை பார்த்தேங்க, அந்த பொண்ணுக்கு சான்ஸ் தரேன்னு சொன்ன டேரக்டரு தப்பாக ஏதோ பண்ணி. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, அடுத்த மோனாலிசா தயவு செஞ்சு உருவாக்கிடாதீங்க. இங்கே ஒருத்தங்க தேவைக்கு யாரையும் பயன்படுத்திக்காதீங்க. என்றைக்கு இங்கே பொண்ணு வெறும் அழகுக்கு மட்டுமோ போதைப் பொருளாகவோ தன் தேவைக்கு மட்டுமோ இங்கே படுறாளோ அன்றைக்கே பெண்ணுங்களுக்கு வேல்யூ கிடையாது. பெண்ணுக்கு உண்டான மதிப்பு, கௌரவம், அங்கீகாரம், ஒரு பெண்ணுக்கு உண்டான மரியாதை எங்கே தெரியுமா கிடைக்கிது? பெண்மையை என்றைக்கு போற்றப்பட்டு ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக சராசரியாக பார்க்குறாங்களோ அன்றைக்கி தான் பெண்மைக்கு உண்டான கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு சொல்கிறேன், என்றைக்கு ஒரு பெண்ணை போதைப் பொருளாக இல்லாமல், ஒரு ஆபாச பொருளாக இல்லாமல், கவர்ச்சி பொருளாக இல்லாமல் ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் பார்க்குறாங்களோ அன்றைக்கி தான் ஆண்மை போற்றப்படும். ஆண்களுக்கு உண்டான ஆண்மைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதுதான் உண்மையான இது. நான் ரொம்ப மன வருத்தத்தோடு போடுற பதிவு இது. ஒரு பெண்ணுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி அடுத்த மோனாலிசாவை உருவாக்கிறாத. உங்கள் தேவைக்கு, உங்கள் சுயநலத்துக்கு, உங்கள் லாபத்துக்காக தயவு செஞ்சு இன்னொருத்தங்களை இது பண்ணிடாதீங்க. எல்லாரும் வளைச்சி போட்டிங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. எங்கேயோ அவள் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழணும். எங்கேயோ ஒரு பாசிமணி ஊசி மணி விற்றுட்டு இருந்த பொண்ணு குடும்பத்திலேருந்து பிரித்து ஏதோ ஒரு உலகத்தை காமிச்சு ஏதோ தேவதை மாதிரி உருவாக்கி இன்றைக்கி அந்த பொண்ணை ஒன்றுமே இல்லாமல் நசுக்கி ஒரு மூலையில் உட்காராது குறையா இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க. இன்றைக்கி இதுக்கு மேலே என்ன இருக்குது அந்த பொண்ணை பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். தயவு செஞ்சு யாரும் அடுத்த மோனாலிசாவை உருவாக்கிறாதீங்க. யாரையும் தலையில் தூக்கி வச்சு ஆட வேணாம், கீழே தள்ளி மிதிக்கவும் வேணாம். அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அமைதியாகவும் இருக்கிறத வச்சு நிம்மதியாகவும் இருக்கட்டும். சரிங்களா? நல்லதை தயவு செஞ்சு போடுங்க. மற்றவங்க வாழ்க்கையை உயர்த்த பாருங்கள், தரத்தை தாழ்த்த பார்க்காதீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். யார் தேவைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எனக்காக இதை கேளுங்க.